ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தினாலே ஆத்துமாவை ரட்சிக்கு வந்த ராஜாதி ராஜா ஊழியத்தினுடைய சார்பிலே உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்கள். ஆத்துமா ரட்சிக்கு வந்த ராஜாதி ராஜா ஊழியத்தில் வருடம் தினம் ஒரு வாக்குத்தத்த நிகழ்ச்சி மூலியமாய் அதிகாலையிலே உங்களை சந்திப்பது வழக்கம். இந்த 100 நாளும் தினம் ஒரு வாக்குத்தத்த நிகழ்ச்சி மூலியமாய் இந்த முதல் நாளிலே தேவ ஆவியானவர் நமக்கு கிருபை பாராட்டி இருக்கிறார். இந்த முதல் நாள் முதற்கொண்டு 100 நாட்களும் ஒவ்வொரு நாளும் நம்மோடு பேசுவாராக. இந்த முதல் நாளிலே தேவ ஆவியானவர் பேசுகிற வார்த்தைகளை நாம் கேட்கலாமா? எசேக்கியா புத்தகத்தில் 34வது அதிகாரம் 29வது வசனத்தை வாசிக்க கேட்கலாமா? நான் அவர்களுக்கு கீர்த்தி பொருந்திய ஒரு நாற்றை எழும்ப பண்ணுவேன். அவர்கள் இனி தேசத்திலே பஞ்சத்தால் வாரி கொள்ளப்படுவதும் இல்லை. இனி புறஜாதிகள் செய்யும் அவமானத்தை சுமப்பதும் இல்லை. இந்த முதல் நாளிலே, இந்த வருடத்திலே 100 நாள் தினம் ஒரு வாக்குத்தத்த நிகழ்ச்சியிலே முதல் நாளிலே ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை, இனி புறஜாதிகள் செய்கிற அவமானத்தை சுமப்பது இல்லை என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். நமக்கு வாழ்க்கையில் புறஜாதிகள் மத்தியில் நிந்தைகள், பாடுகள், அவமானங்கள் மத்தியில் தேவனுடைய பிள்ளைகள் அவரை நம்பி இருக்கிற நமக்கு ஆண்டவருடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் இனி புறஜாதிகள் மத்தியில் அவர்கள் அவமானத்தை சுமப்பது இல்லை அப்படின்னு அப்போஸ்தலர் புத்தகத்தில் 5வது அதிகாரம் 41வது வசனம் வாசிக்கலாமா? அவருடைய நாமத்திற்காக தாங்கள் அவமானம் அடைவதற்கு பாத்திரராக, பாருங்க, அவருடைய நாமத்திற்காக தாங்கள் அவமானம் அடைவதற்கு பாத்திரர்களாக எண்ணப்பட்டபடியினால் சந்தோஷமாய் ஆலோசனை சங்கத்தை விட்டு புறப்பட்டு போய் தினந்தோறும் தேவாலயத்திலேயும் வீடுகளிலேயும் இடைவிடாமல் உபதேசம் பண்ணி இயேசுவே கிறிஸ்து என்று பிரசங்கித்தார்கள். ஏன்னா அவமானத்தின் மத்தியில கூட, பாடுகள் மத்தியில கூட, அநேக விதமான உபத்திரத்தின் மத்தியில கூட ஆதி அப்போஸ்தலர்கள் அதை ஒரு பொருட்டாக எண்ணவே இல்லை. அதன் மத்தியிலும் வீடுகள் தோறும் இயேசு கிறிஸ்துதான் தேவன் என்று சொல்லி அவர்கள் பிரஸ்தாபப்படுத்தினார்கள். இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகள் நம்ம வாழ்க்கையில் கடந்து வந்திருக்கிறோம். நமக்கு தெரியும், நமக்கு வலி, நமக்கு வேதனை, நமக்கு பாடுகள். ஆனாலும் ஆண்டவர் பிள்ளைகள் வாழ்க்கையில் இதுக்கெல்லாம் பலன் இருக்கா? கண்டிப்பாக இருக்கு. இனி நீங்கள் புறஜாதிகள் மத்தியில் அவமானத்தோடு சுமந்து திரிவது இல்லைன்னு சொல்லிட்டாரு. அப்ப எபிரேயர் புத்தகம் 12வது அதிகாரம் 2வது வசனம் வாசிக்கலாமா? அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். நல்லா கவனிங்க, ஆண்டவர் நமக்கு ரோல் மாடலா இருக்கிறார். ஆண்டவர் பிள்ளைகளை, இன்னைக்கு நீங்களும் நானும் கடந்து வந்த பாதைகளில் பாடுகள் தான், அவமானங்கள் தான், ஆண்டவரை நோக்கி தான் பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் இன்னைக்கு முதல் நாளில் இந்த தினம் ஒரு வாக்குத்தத்த நிகழ்ச்சியில் ஆண்டவர் நமக்கு சொல்லி, இனி நீங்கள் அவமானத்தை சுமப்பது இல்லை. ஏன்னா நம்ம எவ்வளோ அனுபவிச்சிட்டோம், எவ்வளோ பாடுகள். சங்கீதம் 69:19 வாசிக்கலாமா? தேவரீர் என் நிந்தையும் என் வெட்கத்தையும் என் அவமானத்தையும் அறிந்திருக்கிறீர். என் நிந்தையும் என்னுடைய வெட்கத்தையும் என்னுடைய அவமானத்தை நீர் அறிந்திருக்கிறீர். என் சத்துருக்கள் எல்லாரும் உமக்கு முன்பாக இருக்கிறார்கள். தேவனுக்கு மறைவானது ஒன்றுமில்லை. நம்மெல்லாம் யாருமே பார்க்கல நினைக்க கூடாது. உங்க வாழ்க்கையில் இருக்கிற அவமானத்தை, நிந்திய உங்க இருதயம் அப்படியே பிளக்கிறது, உடைக்கிறது, நொறுக்குகிறது. இப்படியாப்பட்ட ஒரு வேதனையோடு இருக்கிற உங்களை பார்த்து தான் ஆண்டவர் இந்த காலையில் சொல்லுகிற, இனி நீங்க அவமானத்தை சுமப்பது இல்லை. ஏன்னாக்கா தேவன் பார்க்காம இல்லை, தேவனுக்கு எல்லாமே தெரியும், எல்லாமே வெளியரங்கமான காரியம்.
அதனால்தான் எசேக்கியா புத்தகத்திலே 36:7 வசனம் வாசிக்கலாமா? ஆதலால் கர்த்தராகிய ஆண்டவராய் இருக்கிற நான் என் கரத்தை உயர்த்துவேன் உங்களை சுற்றிலும் இருக்கிற, எல்லாம் கவனிக்கணுங்க, ஆண்டவர் கரத்தை நீட்டுவார், உயர்த்துவார், உங்களை சுற்றிலும் இருக்கிற புறஜாதிகள் தங்களுடைய அவமானத்தை நிச்சயமாய் சுமப்பார்கள் என்று அவர்கள் தங்களுடைய அவமானத்தை சுமப்பார்கள் என்று சொல்லுகிறேன். ஆண்டவர் சொல்லுகிறார், புறஜாதிகள் உங்களை நிந்தித்தவர்கள், உங்களை அவமானப்படுத்தினவர்கள், அவர்கள் அவமானத்தை சுமப்பார்களாம். ஆனா நீங்க இனி அவமானத்தை சுமப்பது இல்லை என்று ஆண்டவர் இந்த முதல் நாளிலே நமக்கு வாக்கு கொடுக்கிறார். என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, 2025 ஆண்டுல இந்த 9வது மாதத்திலே இந்த 24வது நாளிலே முதல்ல அந்த அதிகாலை வேளையில ஆண்டவர் நமக்கு முதலாவது கொடுக்கிற வார்த்தை, இனி நீங்கள் அவமானத்தை சுமப்பதில்லை. ஆகையால் என் அன்பு பிள்ளைகளே, இந்த முதல் நாளில் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை, இனி நீங்கள் அவமானத்தை சுமப்பதில்லை என்று சொல்லிட்டாரு. அதனால கவலைப்படாதீங்க. கண்டிப்பா உங்க வாழ்க்கையில நீங்க பட்ட பாடுகளுக்கு ஆண்டவர் பலனை கொடுப்பார். கண்டிப்பா உங்களுக்கு இந்த வருடத்திலிருந்து, இந்த நாள்லேருந்து ஆண்டவர் உங்கள் வெக்கத்துக்கு பதிலாக இரட்டிப்பான நன்மை தருவார். கண்களை மூடி செபிக்கலாமா? மகா இரக்கமும் கிருபை நிறைந்தவரே, நேற்றும் இன்றும் என்றுமே மாறாமல் இருக்கிறவரே, ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தினாலே இந்த வருடத்தில் 100 நாள் தினம் ஒரு வாக்குத்தத்த நிகழ்ச்சியினுடைய முதலாவது நாளிலே எங்களுக்கு நீங்கள் கொடுத்த வார்த்தை, இதை கேட்ட பிள்ளைகள் வாழ்க்கையில் எங்களுக்கு இனி நாங்கள் அவமானத்தோடு, ஆண்டவர் துக்கத்தோடு, கவலையோடு சுமந்து திரிவதில்லை என்று வாக்கு கொடுத்த நீங்கள் நிச்சயமாக நாங்கள் நிமிர்ந்து நடக்க கிருபை தாங்க. மீட்பர் இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல ஆண்டவரே, ஆமென்.